புதுயுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சயின்டிபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர்கள் நியமன குழு தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். வாங்க அவரை வரவேற்போம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நன்றி சார். நன்றி சார். அதாவது எல்லாருக்குமே யோகத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஆசை. அதாவது சுக்கிரதசை அடிக்கணும்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய பாஷையில் சொல்ல போனால் சுக்கிரதசை அப்படின்னு சில பேருக்கு நல்லதும் பண்ணும் தீயதும் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் எந்த கிரகங்களும் எங்களுக்கு தீயது பண்ணாமல் எல்லாமே யோகமாக அமையணும்னு ஆசை. அதாவது நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்பம், நல்ல குழந்தைகள் இதெல்லாம் அமையணும்னா அந்த மாதிரியான ஒரு ஜாதக கட்டம் எப்படி இருக்கும் சார்? அதாவதுமா, பொதுவாக இன்றைக்கி இந்த பூ உலகத்தில் யோகத்தில் பல வகையில் நம்ம ஜாதக கட்டத்தில் நம்ம சொல்லலாம். அது சொல்லும் பொழுது அது ராஜயோகம்னு சொல்லுவோம். ராஜயோகன்றது எல்லாருக்குமே ராஜாவாக முடியாது, எல்லாருமே மந்திரி ஆக முடியாது. விபரீத ராஜயோகம்னு சொல்றாங்க. ஆமாம்மா, அது கூட விபரீத ராஜயோகம். திடீர் சம்பத்து ஏற்பட்டு பெரும் பொருளாதாரமும் அதன் மூலயமா அரசாங்க உயர் பதவியும் அரசியல் அரசாங்கத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ராஜ பதவிகள் திடீர் நீசபங்க ராஜயோகம்லாம் பல வகையில் சொன்னாலும் எல்லாருமே ராஜாவாகிட முடியாது. அப்போ ராஜான்னு ஒருத்தர் இருந்தார்னா தொண்டர்னு கீழே இருந்தால் தான். அப்போ ஓரளவுக்கு ஏழ்மையான வீட்டில், ஏழை எளியவர் வீட்டில் பிறந்திருந்தாலும் அல்லது நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களாக மிடில் பீப்புளாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் யோகம் ததும்பி நல்ல அழகான நல்ல கணவன் மனைவி கட்டி நல்ல அழகான வீடு, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல அழகான மழலை செல்வங்கள் பெற்று சிறப்பாக வாழணும்னா எந்த ஒரு ஜாதக லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு தாம்பத்திய தர்ம கர்ம பஞ்சம யோகம் உழுவணுமா. அதாவது தாம்பத்தியம்ன்றதுன்னா எப்படின்னா ரெண்டு கணவன் மனைவி ஸ்தானங்கள், அதான் தாம்பத்திய சுகஸ்தானம். அதற்கு பெயர் தான் இரண்டு உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேடி மழலை செல்வம் பெற்று 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழணும்ன்ற 16 செல்வங்கள்லாம் எல்லா அம்சமும் பெற்று வாழணும். அப்படின்னா அதற்கு தான் 9 பொருத்தம் 10 பொருத்தம் 11 பொருத்தம் பார்க்கிறத விட கட்ட பொருத்தத்தில் இந்த தாம்பத்திய பஞ்சம கர்மாதிபதி யோகமும் தாம்பத்திய தர்ம கர்ம பஞ்சம யோகமும் வீட்டிருக்கிறது ஒரு வகையான முதல் தர பேட்டர்ன்மா. இவர்கள் இந்த பூ உலகத்தில் பிறந்து சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குறது. பட்டம் பதவிகள் எல்லாம் அதுக்கு பிறகு. அதே போன்று சிறந்த தனகர்மாதிபதி யோகம் உள்ளவன் குப்பையில் கிடக்கின்ற ஒரு மாணிக்கத்தை போன்று அடிக்கடி நான் நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்வதைப் போல தனப்பிராப்தத்திற்கு யோகமான அம்சமும் தாம்பத்திய ஸ்தானத்துக்கு யோகமான அம்சத்தை இரண்டு அமைப்பை அவர்கள் பெற்றுவிட்டால், இந்த செவ்வாய் இருக்கிறது, ராகு கேது தோஷம் இருக்கிறது, அல்லது வேற ஏதாவது தோஷத்தில் மைனஸான கிரகங்கள் அடைவில் இருக்கிறவர்கள் கூட இந்த மாதிரி யோகத்தில் ததும்பி இருந்தால் இவர்கள் ஏழை எளியவர் வீட்டில் பிறந்திருந்தாலும் குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்று குப்பையில் அந்த மாணிக்கம் மறைந்திருக்கிறது. என்றாவது ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வெளி உலகத்திற்கு இந்த மாதிரியான யோகம் இருந்ததுன்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. 9 பொருத்தம் 10 பொருத்தமே தேவையே கிடையாதம்மா. 9 பொருத்தத்தில் தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், அதாவது மாங்கல்ய பொருத்தம். மாங்கல்யம்னா என்ன, கயிற்று பொருத்தம்னு சொல்லுவோம். திருமாங்கல்ய பொருத்தம் அது இல்லாமல் கூட நம்ம கல்யாணம் பண்ணிடலாம். திருமாங்கல்ய பொருத்தம் இருந்து, யோனி பொருத்தம் இருந்து, தின பொருத்தம், கண பொருத்தம், எல்லா மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்க பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம் எல்லாம் இருந்தும் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கணும் இல்லையா? நிறைய பேர் வாழ வாழ விபத்து கண்டத்தில் போயிடுறது, கணவன் மனைவிக்கு சூசைட் அந்த மாதிரி தாட்டை உருவாக்குறது, இல்லைன்னா 2 பேர்களுக்கு பிரிந்து வாழ்க்கை நடத்துகிறவர்கள், இல்லை விவாகரத்து கோர்ட்டில் போய் நிற்கிறவர்களுக்கெல்லாம்
இது மெயின் 9 பொருத்தம் பார்த்தா நான் அதிலெல்லாம் 10 பைசாக்கு ஐயா ஒரு டவுட் இருக்குயா, அதாவது என்னன்னா இந்த பொருத்தங்கள் வந்து இதனுடைய ஜாதக கட்டத்தினுடைய சுருக்கம் தானே ஐயா, அது அப்போ அது சுருக்கமா அது சொல்ல போறது அப்படின்னு தானே அர்த்தமா? கிடையவே கிடையாது, சுருக்கமும் கிடையாது, விரிவாக்கமும் கிடையாதும்மா. அது சுத்த அம்பக்குமா. அது இலையில் பட்டு பரிமாறப்பட்ட ஒரு ஊறுகாயை போன்றுதான். பொரியல் கூட எடுத்துக்க முடியாது இந்த பொருத்தத்தை. அப்படி பார்த்தா நல்லா தானே இருக்கணும். ஏதோ காக்கா உட்கார பணம்பளம் உளுந்த கதையா 9 பொருத்தம் பார்த்து நல்லா அமைச்சப்பா சூப்பராக இருக்குப்பான்னு சொன்னால் ஜோதிடர்கள் மாறு தட்டி ஒரு நல்ல ஜோசியர் குறித்து கொடுத்துட்டாங்க. அது கிடையாது. நீ நல்லா வாழணும்னு விதி வந்துட்டா ஜோதிடர்கள் குறிக்க வேண்டாம், சாதாரண ஒரு பெரியவர்கள் சொன்னாவே அது நல்லா நடந்துரும்மா. உன் வாழ்க்கைக்கு நீயே காரணம், என் வாழ்க்கைக்கு நானே காரணம். என் உயர்வு நல்லபடியாக அமைந்து விட்டால் ஒரு மைனஸான ஜாதகங்கள் வந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக இடர்பாட கடந்துடும். ஒரு ஜாதகம் பாருங்கள், கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி பொருத்தத்தில் வந்துமா பொண்ணு ஜாதகம் வருது, பையன் ஜாதகமும் வருது. நான் பையனுடைய ஜாதகம் இப்படி ராஜா பரிபாலனம் பண்ணி அழகாக நல்ல கணவன் கட்டி நல்ல மனைவி கட்டி அருமையாக தாம்பத்திய சுகத்தில் நல்ல புத்திர பாக்கியம் பண்ணி சிறப்பாக வாழன்னு அவன் ஜாதகம். சுத்த ஜாதகம்ல இல்லை, செவ்வாய் இருக்கும் அதெல்லாம் விட்டுருவோம். இது சுத்தம்லாம் கிடையாதுமா, அதுக்கு மேலே மேலே ஒரிஜினல் சுத்தம். அந்த மாதிரி ஜாதகத்தை ஒரு நெகட்டிவான ஜாதகம் ஓகே ஆகுது. என்கிட்ட வர்றாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, நிச்சய தாம்பலம்லாம் தரிச்சிட்டு என்கிட்ட வர்றாங்க. சார்கிட்ட பார்க்குறமே, டிவி நிகழ்ச்சியில் பேசுகிறாரு, நிறைய யூடியூப்பில் பார்க்குறோமே, சாரை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நம்ம பார்க்க வந்தாங்க. கடந்த ஃபாஸ்ட் ஒரு 3 month பேக் பார்க்குறேன். இந்த பையனுடைய ஜாதகம் அந்த பொண்ணு ஜாதகம் அம்மா பொருத்தமே கிடையாது. இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் சுட்டு போட்டாலும் ஆகாது. இவனுக்கு இப்படி இருக்கிற ஜாதகம், அந்த பொண்ணு ஜாதகம் கும்பலகணம்மா. செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று கூடி 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்குது. கள்ளக்காதல் ஸ்தானமும் அங்கே வருது, காதலிக்கிற ஸ்தானமும் இங்கே இருக்குது. ஆனால் வீட்டில எல்லாம் ஓகேன்னு சொல்லி பொருத்தம்ட்டாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் அங்கே இருக்குது, இது வேண்டாம் சூட் ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை சார் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு சார், குடும்பம் நல்ல பாரம்பரியமாக நல்ல குடும்பம் சார், 2 பெண் பிள்ளை சார், அக்காவுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க, இன்னொரு தங்கச்சிக்கு இது ஓகே பண்ணியிருக்கேன். இது ஏதோ ஒரு தொழில் செய்கிற இடத்துல கலங்க இருக்குதுமா, இது கேர்ஃபுல். இந்த பையன் ஜாதகத்துக்கு யாரோ மேட்ச் பண்ணிட்டாங்க, இது மேட்ச் ஆகாது. கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்கள் இது நின்ன பிறகு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக பாருமா நிச்சயதாமலை தெரிஞ்சு கல்யாணம் இருக்கையில் ஒரு 10 நாள் இருக்கையில் அந்த பொண்ணு தன்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த மேல் இதில் கீழே இருக்க டிரைவரோட எஸ்கேப் ஆகிடுச்சு, ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு. அப்போ பார்த்தீங்களா, ஓட்ட பாத்திரம் மட்டும்தான் அமையும். இது சொல்ல போனா நீங்க வந்து அந்த நல்ல ஜாதகம் ஒண்ணு சொன்னீங்க இல்லீங்களா, அந்த ஜாதகம் இவரை காப்பாத்திருக்குன்னு கூட சொல்லலாம். இவரை காப்பாத்தலம்மா, இது காப்பாத்தி தான் தீரணும். இது மிஸ் மேட்சே பண்ணியிருக்கான் ஒரு ஜோதிடர் பண்ணிட்டு எங்கிட்ட பேரண்ட்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க, ஜம்முன்னு இருக்குன்றாங்க. சார் ஒரு ஜோசியருக்கு 2 ஜோசியர் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு எங்கிட்ட ஃபைனல் பண்ணும்போது வருது, நிச்சயம்லாம் பண்ண கரெக்டாக இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு நடக்கவே நடக்காதுமா. இவன் ஜாதகத்தில் 3ஆம் இடம் தாம்பத்தியம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குதுமா. இப்போ ஏன் இந்த பையனுக்கு நெகட்டிவில் போய் மாட்டுச்சுன்னா, இவனுக்கு நடக்கிற புத்தி வந்து சுக்கிர திசையில் குரு புத்தி நடக்குது. அந்த 3ஆம் இடம் தாம்பத்தியத்திற்கு இந்த குருவும் சுக்கிரனும் நெகட்டிவாக வருவாங்க. இந்த நேரத்தில் இவனுக்கு கல்யாணமே நடக்காது. 8வது மாதத்துக்கு பிறகு தானே இவனுக்கு அந்த யோகமே வருது. ஃபிக்ஸட் ஆனால் நின்று போயிடுமே. இவனுக்கு அருமையான ஜாதகம்மா. சாதாரணமாக குரு சுக்கிரன் அப்படிங்கிறது திருமணத்துக்கு வந்து ரொம்ப நல்ல அயோக்கியர்கள்மா 2 பேரும். குருவும் சுக்கிரனும் மகா பாவிகள், மகா சண்டால் என்று சொல்லக்கூடியவனே குருவுக்கு நம்ம சொல்லலாம். பசுந்தோல் போத்திய புலிமாறு வருவோம்மா. உள்ளே போத்தி இருக்கிறது மேலே பார்த்திருக்கிறது வேணா நீங்கள் பசுந்தோல், உள்ளே இருக்கிறது பாருங்கள் புலி. அந்த மாதிரி அந்த குரு சுக்கிரனுக்கும் குருவுக்கும் அந்த ஸ்தானத்துக்கு நெகட்டிவாக வருது. அதே மாதிரிம்மா அவங்க பேரண்ட்ஸ் வந்து 1 month பேக் இங்கே வந்துட்டு, சார் உங்கள் வாய்க்கு சக்கரை தான் போடணுன்னு. என்னம்மா அண்ணன், அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிட்டா சார், நல்ல குடும்பம் சார், அருமையான அக்கா கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டில் இருந்து, எங்கள் ரிலேட்டிவ் தான். அதே மாதிரி இந்த பையன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு தொழில் பண்ணுற இடத்துல காதல் ஏற்பட்டு தன்னுடைய கார் டிரைவரோடு ஓடி போச்சு சார். ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சுன்னா அதாம்மா இந்த கும்ப லக்னத்துக்குமா அந்த செவ்வாய் சுக்கிரன் ஒன்று கூடுனாவே அவங்க வாழ்க்கையில் மைனஸ் ஏற்படுறத நான் நிறைய பார்த்துட்டேன். அதுவும் தாம்பத்தியத்திலேயே இருமாரகத்தில் தொடர்பு கொண்ட கிரகங்கள் இளையதாரத்துக்கு உண்டான சங்கமும் அந்த ஓடி போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அவன் ஜாதகம் எனக்கு தெரியாது, ஆனால் அவனோடையும் அது பிழைக்காதுமா.
இது 2வது வாழ்க்கையில் தான் போய் ஸ்டாப் ஆகி நிற்கும் அது நிலை. இந்த பையனுக்கு நல்ல அம்சமான நேரம் இருக்குது, நல்ல யோகமான வாழ்க்கை வாழணும், யோகமான மனைவி கட்டி யோகமான புத்திர பாக்கியம் பிறக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் மைனஸ் இருந்தாலும் இணைஞ்சாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீவ் ஆகிறதுக்கு இது ஒரு சான்றுமா. ஐயா, அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையும் நல்லா அமையணும், தொழிலும் நல்லா அமையணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி அமைகிற மாதிரி இருக்குமா? இப்போ நீங்கள் சொன்ன ஜாதக வழியாக பார்த்தோம்னா அவருக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா அமையும், தொழிலும் நல்லா அமையும் அப்படின்னு ரெண்டுமே இருக்குதுங்களா? அது எப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அவர் ஜாதகத்தில் எல்லாமே இருக்குதுமா. ஒரு இப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் பொழுது யோகத்தில் எப்படி யோகம் இருந்தால் நல்ல கணவன் மனைவி கட்டி சிறப்பாக வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் 3ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானத்திற்கு பஞ்சம பாக்கிய கர்மாதிபதி யோகமும் அல்லது பஞ்சம பாக்கிய யோகமும் கிடைத்து விட்டாலே இவர்களுக்கு நல்ல தாம்பத்தியமும் கணவன் மனைவிக்குள்ளே கிடைச்சிடும், நல்ல அந்யுன்யம் ததும்பிடும், சந்தோஷம் ஏராளம் 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 அந்த பாக்கியம் அவர்களுக்கு இருக்கும். 2வது தன்னுடைய முயற்சியாலேயே படிப்படியாக அந்த ஆண்மகனோ அல்ல பெண் பிள்ளையோ ஜம்முன்னு வந்துடுவாங்க. இப்போது ஒரு முயற்சி ஒரு காரியத்தில் போய் ட்ரை பண்ணுறாங்க, டக்குன்னு கிளிக் ஆனாவே அது பெரிய பாக்கியம் இல்லையா? ஒரு முறைக்கு 10 முறை போய் போராடி வெற்றி பெறுறதும் அதுவும் வெற்றி தான். இந்த ஸ்லோவாக வெற்றி கிடைக்குமா இல்லை போராடாத டக்குன்னு வெற்றி கிடைக்குமான்றது 2 பேட்டர்ன் தான். அதில் இல்லை எவ்வளவோ போராடி முயற்சி திருவினை ஆக்கலை அப்படின்றது அங்கேயும் அதுவும் இருக்குதும்மா. இவர்களுக்கு இந்த 3ஆம் இட தாம்பத்திய பஞ்சம பாக்கிய கர்ம யோகமும் தனகர்ம யோகமும் ரெண்டுமே வீற்று விட்டால் சார், இந்த பேருங்கள்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். உங்களுக்கு எதுவுமே புரிய வேண்டாம், எதுவுமே தெரிய வேண்டாம், எந்த ஜோதிடத்திலையும் நோட்டை தூக்கிட்டு போய் பார்க்கவே வேண்டாம். அவர்களுக்கு நான் சொல்றதுனால ஒருத்தருடைய வாழ்க்கை உயரவே உயராது, நான் தாழ்வா சொல்றதுனால ஒரு வாழ்க்கை தாழ்ந்தும் போயிடவும் போயிடாது. உன்வினைக்கு நீயே காரணம், என் வினைக்கு நானே காரணம், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. பொருத்தமே அப்படிதானம்மா. நல்ல ஒரு யோகமான ஜாதகத்துக்கு ஜோதிடன் என்னதான் அரைகுறையாக படித்து அறவேக்காட்டுத்தனமாக பாதி வெந்தும் வேகாத ஜோதிடத்தில் போனால் கூட இந்த பொண்ணு நல்லா புடைக்கணும்னு விதி இருந்துட்டா அந்த மாதிரி நல்ல ஜாதகம்தான் ஒன்று சேருதுமா. நல்ல ஜாதகங்கள் ஒன்று சேர்றதே கிடையாது. ஜோதிடர்கிட்ட போய் குறித்து கொடுத்ததுனால தான் என் புள்ள வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை ஜம்முன்னு ஆகிப்போச்சு, இன்னொரு வாழ்க்கைக்கு வந்து பார்க்கறனால என்னால் அவர்கள் உயரவே இல்லை, நான் ஒரு வழிகாட்டி. ஜோதிடம் என்பது தெரிஞ்சுக்கலாம், அறிஞ்சிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். விதியை மாற்ற முடியுமா? விதியை மதியால் வெல்லலாமா? அந்த விதிக்கும் மதி இருந்தால் மட்டுமே விதியை வென்றதாக வரலாறு, விதியை வென்றதாக என்றைக்கும் வரலாறே கிடையாது. நீங்கள் நல்ல சிறப்பாக ஒரு பெண்மணி நல்ல ஆபரணங்கள் போட்டு காதணிகள் அணிந்து காலணிகள் சிறப்பாக இருந்து நல்ல செல்வ செழிப்பாக அம்பாள் மாதிரி ஒரு தேர் மாதிரி ஒரு பெண்ணு பவனி வர்றான்னா அவள் ஜாதகத்தில் 3ஆம் இடத்திற்கு தர்மகர்ம யோகம் அணியாமல் கில்ட்டு நகை கூட போட முடியாதும்மா. கவரிங் நகை போடுறது கூட காசு வேணுமில்ல. அம்பாள் மாதிரி ஒரு பெண் என்னை பார்க்க வருவாம்மா. 2012 சொன்ன உடனே அம்பாள்னு சொன்ன உடனே அந்த அம்மா பார்த்துட்டு அடேங்கப்பா ஒரு 200 பவுன் அப்படியே சிக்கு சிக்கு சிக்குன்னு வருவாங்க. அப்படி காரில் வந்து இறங்குவாங்க. உள்ளே என்னை பார்க்கவும் அப்போ அன்றைய சேனலில் வேறு சேனலில் பேசுகிறேன். பேசும்போது ஜாதகத்தை நோட்டு பார்க்க வந்தாங்க. அந்த அம்மா அதை பார்க்குறாங்க, ஹஸ்பண்டு பாரு. அந்த அம்மாவை பார்த்து நோட்டு அப்படி பார்த்தோன்னே, அம்மா நான் ஒன்று கேட்கட்டுமா, தப்பாக நினச்சிக்க மாட்டேங்கண்ணே. சொல்லுங்கள் சார்னு. அம்மா நீ போட்டிருக்கிறது அத்தனையும் கில்ட்டுனாக தானம்மான்னு. சார் நான் ஊரை ஏமாத்துறதுக்கு கடங்காரனை இது பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். நீ ஊரை ஏமாற்ற போட்டையோ இல்லை நாட்டை ஏமாற்ற போட்டையோ இல்லை உன்னை நீ ஏமாற்றிக்கிறத கிடையவே கிடையாது. நீ கில்ட்டு நகை தான் அணையணும், அம்பாள் மாதிரி பவனி வரணும். அதுக்கு போலித்தனமாக கடன் வாங்கினேன் சார். அப்போ தான் சார் நான் நீட்டாக போனால் ஃபைனான்ஸ் போனால் ஒருத்தர் நான் ப்ரொடியூசர் லைனில் இருக்கிறேன், அந்த இதில் இருக்கிறேன், சினிமா துறையில் இருக்கேன், இதனெல்லாம் பார்த்துட்டு கடன்லாம் கொடுப்பான் சார். நானே ஓட்ட பாத்திரன்னு எனக்கும் தெரியும் சார், அதை விட உங்களுக்கு தெரியும் சார். அம்மா நேற்று நடந்தது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நடக்கிறது கூட உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாதும்மா. இந்த கில்ட்டு நகை இப்படியே போயிட்டே இருக்கிற இந்த கில்ட்டு நகை கரெக்டாக 3 வருஷம் 6 மாதம் 12 நாள் கழித்து எல்லாமே தங்க நகையாக மாறப்போதும்.
சார் உங்கள் வாய்க்கு நான் சக்கரை தான் சார் போடுவேன் அப்படின்னு. இது நான் சொல்லலம்மா, 3 வருஷம் 6 மாதம் 12 நாள் கழிச்சு நீ என்னை பார்க்கவா. அதே மாதிரினா அது லாட்ரி அடித்த மாதிரிம்மா. ஒரு படத்தில் நல்ல ஹிட் ஆகி புதையல் போன்ற தனக்கு 12 கோடி ரூபா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்னைக்கு நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க. நீங்க சொன்னது அப்படியே நான் சொல்லலம்மா, அங்கே விதி இருக்கிறத அதை பார்த்து சொல்லக்கூடிய அம்சம் எனக்கு இருக்குது. காக்கா உட்கார பணம்பழம் விழுந்தனால பரணி பால்ராஜ் சொல்கிறேன். இதை விடமா ஒரு பையம்மா என்கிட்ட பார்க்க வருவான். 2014 வந்தான் அந்த பையன். அவன் அரசியல் பிரமுகரோட அரசியல் பெரிய பெரிய டச்சோடு இருக்கிற பையன். கிட்டத்தட்ட வந்தான், சார் என்கிட்ட 700 பவுன் இருக்குது, கிலோ கணக்கில் தங்கம் வாங்கியிருக்கேன், வைரத்தை வாங்கியிருக்கேன், வைடூரியம் வாங்கியிருக்கேன், எதை வேணாலும் பண்ணு, உனக்கு 7 மாதம் இல்லை 7 வருஷம் ஆனாலும் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட போகுதுரா. உன் பொண்டாட்டி நகல் குண்டுமணி தகத்துலேருந்து எல்லாத்தையும். சார் என்ன சார் நீ சாக்கு மூட்டையில் நான் பணம் கட்டிட்டு வந்திருக்கேன் சார். நான் இந்த அரசியல்வாதியை தெரியும், இந்த மந்திரி தெரியும், யாரை வேணாலும் தெரியணும். உன் கிரகத்துக்கு உன்னை நல்லா தெரிஞ்சிருக்கா, இங்கே இல்லை. இந்த டைமுக்கு பிறகு உன் கதை வசனம் டைரக்ஷன்லாம் முடிஞ்சு கீழ்ச்சட நாராக தொங்க விட்ருவானா, அப்போ நீ பார்க்க வாடான்னு. அதே மாதிரிம்மா அத்தனை கிலோவும் போய் பொண்டாட்டியுடைய திருமாங்கல்யத்துலேருந்து விற்றுட்டு அதுலேருந்து என்னுடைய ரசிகன் நானா. இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்கான், இடப்படத்தோடு இருக்கிறான், சாக்கு மூட்டையில் பணம் கட்டணும்னா சாக்கு மட்டும்தான் வீட்டில் இருக்கண்டா, மூட்டையில் ஒன்றுமே இருக்காதுறான்னு. அதே மாதிரி தான் அவன். நான் சொல்லுவதால் அவன் உயரப்போன். இப்போது ஒரு உயர்ந்த அமைச்சருடைய ஜாதகமோ உயர்ந்த முதல் அமைச்சர்கள் இல்லை பிரதமருடைய ஜாதகத்தையோ நான் பார்க்குறதுனால நான் மன்னாதி மன்னன்லாம் ஆகிட முடியாது. நான் என் ஜாதகத்தில் உயர்ந்தவர்களுக்கு பார்க்க வேண்டும் என்பது விதி. இதன் மூலயமா நான் இவ்வளோ சம்பாரித்தேன் அவ்வளோ சம்பாரித்தேன், நான் தான் பெரிய ஜோசியர்னு மாறுதட்டுறான்னு அவனை ஃபஸ்ட்டு உதைக்கணும். அதாவது நீ ஜோதிடத்தால் நல்ல சிறப்பாக வரணும், அதன் மூலயமா ஏதோ 4 காசு வரணும், இதன் மூலயமா செல்வம், நீ ஊரை ஏமாத்துறியோ நாட்டை ஏமாத்து அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ செழிப்பாக வாழணுன்றது நான் சொன்ன மாதிரி 3ஆம் இடத்துக்கு தர்ம பஞ்சம பாக்கிய கர்ம யோகமும் அல்லது தன கர்மாதிபதி யோகம் உள்ளவன் எல்லாமே குப்பையில் கிடக்கிற மாணிக்க மாட்ட, குப்பையில் இருக்கிற மாணிக்க என்றாவது ஒரு நாள் தூசு தட்டி பொக்லின் போட்டு தூக்குறான் இல்லையா, தூக்குடா அந்த வைரத்தை மாணிக்கத்துன்றான். அந்த மாதிரி தூக்கும் பொழுது அது நேரம் வந்துடுச்சு. நீ நிறைய பேர் முயற்சி பண்ணுறான், முயற்சி தோல்வி ஆகிடுது. நான் எவ்வளோ முயற்சி பண்ணி டாப்பாக வந்துட்டேன், என்னடா நீ எல்லாம் வெட்டி பயண்டாம்பா. மத்தியில் ஜெயிச்சவன் சொல்லுவான் தோத்தவனை பார்த்து, பாவம் தோத்தவனுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா. காரணம் அவன் ஸ்தானத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு 2 மாதங்கள் தொடர்பு கொண்டால் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். வைரமும் வைடூரியமும் பக்கத்திலே இருக்கும், ஜஸ்ட் ஒரு 5 அடியில் இருக்கும். ஆனால் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது, கண்ணை மறைச்சிடும். இவன் சாதாரணமாக எடுத்துகிட்டு வரனால இவன் வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, தோல்வி அடைந்தவர்கள்லாம் மைனஸும் கிடையாது. என்னுடைய அகராதியில் என்ன ரூல், என்ன ஃபண்டமெண்டல், என்ன அடித்தளத்தோட நீ வாங்கி வந்திருக்கிறியோ, செத்தவங்க அதில் சங்கூதனா அவன் பொழைச்சிக்குவானா. அவனே செத்து போயிட்டு அவங்க அதில் ஊன்னு சங்கூதனா எழுந்திருப்பானா. உயிரோடு இருக்கவங்க காதிலேயே எழுந்திருக்க முடியலன்னா அந்த விதி அங்கே இருக்கணுமா. ஐயா நேயர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்துமா பேசுறீங்க? உங்க பேருங்கம்மா? யாருக்காகம்மா கேட்க போறீங்க? என் மகனுக்காக கேட்குறேன். உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. கடகராசி ரிஷப லக்னம் 11/2/84 மதியம் 1 மணி. சரிங்கம்மா. என்ன என்ன நட்சத்திரம்மா? பூச நட்சத்திரம். ஓகே, என்ன கேள்விங்கம்மா? அது திருமணமும் தாமதம் ஆகுது, வேலையிலேயே மாற்றம் கிடைக்கல. கண்டிப்பாம்மா, ஐயா கிட்ட நீங்க பேசலாமா. அம்மா வணக்கம்மா. உங்கள் மகன் பிறந்தது ரிஷப லக்னம், கடகம், பூசம். அதாவது 11 ஆண்டுகள் கடந்து 12வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரே கிரகம், தன் ராசியில் கடகமனையில் உச்சம் பெறக்கூடிய ஒரே அம்சம் பெற்ற ஒரே கிரகம் குரு பகவான். அந்த பிரகஸ்பதி வருகிற மாதம், அடுத்த மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்கிறார். எங்கிருந்து பெயர்கிறார்னா மிதுன ராசியில் இருந்து பரிபூர்ணமாக பாக்கிய அடிப்படையில் குரு உச்சத்தாரையில் உங்கள் மகனுக்கு தாம்பத்திய போகஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்த அதே இல்லத்தில் மீண்டும் தாம்பத்தியத்திற்கு பாக்கிய சத்ரு ரோகருணாதிபதி உச்சம் பெறும் காலத்தில் அருமையான வாழ்க்கை துணை, அருமையான மருமகள் வாய்க்கக்கூடிய பாக்கியமும் முயற்சி பன்மடங்கு திருவினை ஆக்கக்கூடிய ஆண்டாக இந்த சித்திரை வைகாசி டு அடுத்த வைகாசிக்குள் நான் சொல்லக்கூடிய அந்த உன்னதமான பலாபலன்கள் உங்கள் குடும்பத்தில் கட்டாயம் நிகழும். அழைத்ததற்கு மிக்க நன்றி அம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்துமா பேசுறீங்க?
தென்காசி மாவட்டத்தில் பேசுறேன். நல்லதுமா. யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும். உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. பேரு ஆறுமுகம். சரிங்கம்மா. திருவாதிரை நட்சத்திரம், ம் மிதுன ராசி, ம் மீன லக்கணம். ஓகேம்மா. கல்யாணம் பண்ணி வயசாகி போச்சு. ம் 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 அந்த ஜாதகத்தை பார்த்தாலே சன்னியாசி ஜாதகம் சொல்றாங்க மேடம். அதான் என்னன்னு கேட்கணும். ஓகேம்மா, நீங்க ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா பேசுங்கம்மா. அம்மா வணக்கம். மீன லக்னம். உங்களுடைய மகனுக்கு மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். எந்த வருடம் பிறந்தாரம்மா? 96. 96. இந்த ஜாதகத்துக்கு சந்நியாசி யோக ஜாதகம் என்றாலே அந்த 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனோடு சந்திரன் பின்னப்பட்டு அதற்கு அடுத்தது குருவால் பின்னப்பட்டு இருந்தால் வேண்டுமென்றால் அந்த தாம்பத்திய ஸ்தானத்துக்கு மைனஸ் ஏற்பட்டால் இது ஒரு சந்நியாசி யோகம் நம்ம சொல்லலாம். இருப்பினும் இந்த மீன லக்னத்திற்கு சந்திரன் மனையிலிருந்து ஜென்மத்தில் உலா வந்த அந்த ஜென்ம குரு சரீரத்திலிருந்து பீடை அந்த பிடித்த அந்த குரு உச்சம் பெற்று மீன லக்னத்தை பார்வையிடுவதால் கட்டாயம் உங்கள் மகனுக்கு இந்த வைகாசிக்கு மேலே திருமணத்திற்குண்டான அனுகூலம் உண்டு. இது சந்நியாசி யோக ஜாதகம் அல்ல, சம்சார யோக ஜாதகம். அருமையான நேரத்தில் இந்த தாய் கேட்டிருக்கிறீங்க. மற்றவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் விடுத்துருங்க. உங்கள் மகனுடைய வாழ்க்கைக்கு திருமண பாக்கியத்தை இந்த தாய் கிரகம் ஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து உருபெயரும் காலத்தில் நிச்சயமாக நடக்கும். அழைத்திருக்க மிக்க நன்றி அம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. நல்லதுமா. யாருக்காக சார் கேட்க போறீங்க? எனக்காக தான் பார்க்கலாம். உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்க சார். கன்னியா லக்னம். 19/5/99 3:37. ஓகே. 5ல கேது, 2ல செவ்வா, 7ல குரு, 8ல சனி, 8ல சனி சூரியன், 8ல சனியும் புதனுமா, 9ல சூரியன், 10ல சந்திரன் சுக்கிரன், 11ல ராகு. ராசி நட்சத்திரம்? கன்னி லக்னம், மிதுன ராசி. நட்சத்திரம்? புனர்பூச நட்சத்திரம். ஓகே. என்ன கேள்விங்க சார்? ப்ரொமோஷன் எப்போ வரும் அப்படின்றது. கண்டிப்பா நீங்க ஐயா கிட்ட பேசலாம் சார். தம்பி, உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த சுக்கிரன் சந்திரன் ஒன்றுக்கு ஒன்றது. நீங்கள் போய் ஆடி போய் ஆவணி மாதம் பிறந்திருக்கிறீங்க. சூரியன் பாக்கிய திரிகோணத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஐஸ்வர்யம்தான். அது இல்லாமல் சுக்கிரன் சந்திரன் ஒன்று கூடி இருக்கிறது சிறந்த மாளவிய யோகம்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதே போன்று பாருங்கள், குரு உச்சம் பெறக்கூடிய நேரம். கன்னியா லக்னத்திற்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகன்ற அடிப்படையில் 11ஆம் இடத்தில் லாபத்தில் மகா அயோக்கியன் மகா பாவி வருங்காலத்தில் நிறைந்த தன சம்பத்து ஏற்படுமா. எதிரிக்கு வீழ்ச்சியடைந்து உங்களுக்கு உயரவை கொடுக்குமா. அதே போன்று 2ல் செவ்வாய், 7ல் குரு. அந்தணன் தனித்தமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தாய் தகப்பனுடைய வாழ்க்கையே கடும் போராட்டம்தான். அதே போன்று வாழ்க்கையிலே தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை என்று சொல்வதைப் போல உங்களுக்கு தாரதோஷம் வலுத்திருக்கிறது. 1999 பிறந்தவர்கள். ஒரு வாழ்க்கை போய் மறு வாழ்க்கையால் தான் உங்கள் வாழ்க்கை தித்திக்க வேண்டும் என்று விதிப்பயணம் உங்களுக்கு இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாய்ப்பு கிடைத்தால் நேரடியாக வாருங்கள். தொழில் ரீதியாக உயரக்கூடிய அம்சம், கடல் கடந்து கண்டம் கடந்து வாலிபம் மீட்டக்கூடிய அம்சமெல்லாம் உங்களுக்கு நிறைவாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. இந்த தம்பி ஜாதகத்தில் 7ல் குரு. தாய் தகப்பனுடைய வாழ்க்கையை சிலாக்கியம் இல்லை. அதை பற்றி நான் பேசல. தனித்து நின்றால் அந்தணன் தனித்து அமர்ந்தால் தனித்த கேந்திரத்தில் ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறினாலே தோஷம். இவர்களுக்கெல்லாம் யாரை கல்யாணம் பண்ணாலும் இந்திரலோகத்து சுந்தரியை திருமணம் செய்தாலும் இந்த பையனுக்கெல்லாம் 2வது லைஃப் தான் பெட்டர் லைஃப். சந்திரனும் சுக்கிரனும் ஒன்று கூடனால் சிறந்த மாளவிய யோகம் இருப்பதனால் படிப்படியாக பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய ஐஸ்வர்யம் உண்டு. அந்த பையனுக்கு சூரியன் 9ல் இருக்கிறார். அதனால் சித்திரை வைகாசி மாதம் பிறந்தவன் இருதார தோஷத்தால் தான் வாழ்க்கை உயரும். இதெல்லாம் எழுதப்படும். திருமணமாவது அவருக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ யாரை செய்தால் இந்திரலோகத்து சுந்தரியை திருமணம் செய்தால் முதல் வாழ்க்கை இந்த பையனுக்கு போடுமா. இது பொருத்தம் பார்த்தாலும் இந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் ஃபஸ்ட்டு வாழ்க்கைக்கு நான் இணைக்கவே மாட்டேன். செகண்ட் லைஃபுக்கு என்ன பார்ப்பான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவாய்ட் பண்ணி விட்றேன். இதெல்லாம் கண்ணோட்டமாக பார்த்தாலே முன்னோட்டமாக தெரியுமா. இதனுடைய வயது அனுபவம் 45 வருடம் ஜோதிடத்துறையில் அனுபவம். கண்டிப்பாக சார், இதுதான் நானும் சொல்லலான்னு இருந்தேன். உங்களுடைய 45 கால அனுபவம், அதாவது சிறு பிள்ளையா இருக்கும் போதே நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாமா. அதனுடைய பலன் தான் எங்களுக்கு அதாவது கரெக்ட்
கரெக்டான ஒரு துல்லியமான ஜோதிடம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து கிடைக்குது. எங்களுடைய புதுயுகம் சார்பாக உங்களுக்கு அதுக்கு நன்றியே சொல்லணும் சார். நன்றி. வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றிம்மா. நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் செவ்வாய், புதன், வியாழன் 3 தினங்கள் சென்னை கோயம்பேட்டுக்கு அருகாமையில் உள்ள நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கே சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூரிலையும் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 தினங்கள் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறுகள் கூட என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் என்ற நிகழ்வில் என்னுடைய யூடியூப் இருக்குது, அதுலேயும் இந்த நிகழ்வை பார்க்க தவறி கூட அந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.